மதுரையில் உள்ள வண்டியூர் கண்மாய் தூர்வாரும் பணியை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன், தினமலர் வெளியீட்டாளர் லட்சுமிபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததால் மதுரை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததோடு கண்மாய், ஏரி, குளங்களும் வறண்டன. மதுரையில் உள்ள வண்டியூர் கண்மாய் 650 ஏக்கரில் அமைந்துள்ளது. ஆக்கிரமிப்பு பகுதிகள் போக மீதமுள்ள 540 ஏக்கர் பரப்பளவில் தற்போது 80 மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்க முடியும் என்ற நிலை உள்ளது. இந்த கண்மாயை தூர்வாரி மேலும் 10 அடி ஆழப்படுத்தினால் 250 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்க முடியும். இதனால் நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரிக்கும். கண்மாயை தூர்வாரும் பணியை பொதுமக்களின் துணையுடன் மேற்கொள்ளும் முயற்சியை நவாடெக் எனப்படும் நவீன நீர்வழிச்சாலை அமைப்பு மேற்கொண்டது. இதன் பலனாக கண்மாயை தூர்வாரும் பணியை புதனன்று மதுரை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன், தினமலர் வெளியீட்டாளர் லட்சுமிபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அந்த காலத்தில் உள்ள நம்ம முன்னோர்கள் எல்லாம் பல்வேறு பகுதியில் கண்மாய்களை எல்லாம் வெட்டி குளங்களையும் ஏரிகளையும் வெட்டி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஆக்கிரமிப்பு செய்யாமல் அதை அழிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். அதை அழிக்கிறதோ இல்ல ஆக்கிரமிப்பதோ யாருன்னா நம்மளில் ஒருவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்மளில் ஒருவர் திருந்து இது நம்ம பொதுமக்களுக்காக நமக்காகவும் உள்ள இந்த கண்மாய்களை நாமும் இதை எந்த விதத்திலும் சேதப்படுத்தக்கூடாது, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும் என்று. மதுரையில நிலத்தண்ணீர் கீழே போய்கிட்டே இருக்கு. முன்னாள் 25 அடியில் கிடைச்ச தண்ணீர் இன்றைக்கு 500 அடி 1000 அடிக்கு போயிடுச்சு. செல்லூர் எல்லாம் 950 அடியில் தண்ணீர் கிடையாது. இந்த நிலைமை நீடிச்சதுனாக்க இன்னும் 10 வருஷத்துல 5000 அடிக்கு போயிடும். ஆகவே இதுக்கு மாற்று என்ன செய்யணும்னாக்க இருக்கிற நீர் ஆதாரங்களை நம்ம காப்பாற்றணும். நீர்வழிச்சாலையில் வந்துடுச்சுன்னா தண்ணி பிரச்சனை இருக்காது. தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை இருக்காது. அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இருந்தாலும் கூட குளங்களை தூர்வாரணும். கண்மாயை தூர்வாரும் பணியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், KK நகர் நடையாளர் கழகத்தினர், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.